அம்மா உணவகங்களின் வருமானம் அதிகரிக்க திமுகவே காரணம். விஜய் அல்ல. மேயர் பிரியா சொல்லும் பாயிண்ட். முதல்வர் விஜய் நடவடிக்கைகளால அம்மா உணவகத்துல பயன்பெறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதா அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து 2022வது வருஷத்துல இருந்தே அம்மா உணவகங்களோட தரமும் விற்பனையும் படிப்படியா உயர்ந்து வந்ததா மேயர் பிரியா சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வச்ச அம்மா உணவகங்களை பராமரிக்கிறதுல முனைப்பு காட்டணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கான நடவடிக்கைகள் தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்ளப்பட்டுச்சு. அம்மா உணவகங்கள்ல தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி தரப்புல போன ஜூலை 17ஆம் தேதி அம்மா உணவகங்கள்ல மக்களோட வருகை அதிகரிச்சிட்டதா செய்திக்குறிப்பு ஒண்ணு வெளியிடப்பட்டிருந்தது. அதுல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உத்தரவின்படி சென்னையில இருக்கக்கூடிய 383 அம்மா உணவகங்களை மேம்படுத்தி தரமான உணவு வழங்குறதன் அடிப்படையில இந்த உணவகங்களை தினசரி சராசரியா பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை 67,164 பேர்ல இருந்து 1,04,102 உயர்ந்திருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அம்மா உணவகங்கள்ல 3 வேளையும் உணவு வழங்கப்படக்கூடிய நிலையில சென்னை மாநகராட்சியில அமைஞ்சிருக்கக்கூடிய அம்மா உணவகங்களோட வாயிலா கடந்த ஏப்ரல் மாதத்துல 87,60,60,489 ரூபாய் வருவாய் வரப்பெற்ற நிலையில இப்போ 1,35,78,548 ரூபாயா உயர்ந்திருக்கு அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருது. இந்த நிலையில இது தொடர்பா சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தன்னோட எக்ஸ் தள பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரா பொறுப்பேற்றதிலிருந்தே அம்மா உணவகங்களை தரம் உயர்த்திடவும், மக்களுக்கு தரமான உணவு வகைகளை தொடர்ந்து வழங்கிடவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இதன் காரணமா 2022வது வருஷத்திலிருந்தே அம்மா உணவகங்களோட தரமும் விற்பனையும் படிப்படியா உயர்ந்து வந்திருக்கு. 2025-26வது வருஷத்தின நிதியாண்டுல 7.6 கோடி செலவுல அம்மா உணவகங்களோட யந்திரங்கள் அப்புறம் பாத்திரங்கள் புதிதா கொள்முதல் செய்யப்பட்டுச்சு. அம்மா உணவகங்களோட கட்டிடங்கள் புனரமைப்பு பணிகளுக்கு 2024-25 நிதியாண்டுல 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 290 அம்மா உணவக கட்டிடங்களோட பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. இதோட எதிரொலியாவே அம்மா உணவகங்கள்ல பயன்பெறக்கூடிய எளிய மக்களோட எண்ணிக்கை கணிசமா உயர்ந்ததோட 2026 ஜனவரி மாத வருவாய் 1,13,00,000 எட்டியிருக்கு. பின்னாடி ஒவ்வொரு மாத வருவாயும் 1 கோடி ரூபாய்க்கு மேல அப்படிங்கிற சராசரி நிலையில நீடிச்சிட்டு வந்தது. இந்த நிலையில தான் சர்வதேச போர் பதற்ற சூழலால நாடு முழுவதும் எரிபொருள் அப்புறம் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால அம்மா உணவகங்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்கிறதுல ஏற்பட்ட சிக்கலால உணவு தயாரிப்பு அளவும் விற்பனையும் ஏப்ரல் மாதம் மட்டும்தான் சரிஞ்சிருந்தது. பின்னாடி மாநகராட்சி நிர்வாகத்தின் நடவடிக்கையால மே மாதம், ஜூன் மாதங்கள்ல மறுபடியும் விற்பனை முந்தைய நிலைய, அதாவது 1 கோடிக்கு மேல விற்பனையை எட்டியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.